அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. இன்று பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தியின் அதிக ஆற்றல் நிறைந்த நாள். அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போர்ட்டல் டே, தேவதைக்குரிய நாள் அப்படின்னு சொல்லலாம். இன்று இந்த 2 அப்படின்றது 5 முறை வருகிறது. ஒரே நம்பர் ரிப்பீட்டடாக வர்றதை தான் நம்ம ஏஞ்சல் டே, தேவதைக்குரிய நாள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாளில் நம்ம எந்த ஒரு பரிகாரம் சொன்னாலும், மந்திர ஜபம் செய்தாலும், எந்த ஒரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணாலும் அது கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸை கொடுக்கும். நம்ம கேட்டதும் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இந்த நாளில் இந்த ஒரு தேவதையை நீங்கள் கூப்பிடும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத விதமான பணவரவை இந்த தேவதை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க ஆரம்பிக்கும். அதாவது இந்த தேவதையுடைய பெயரை சொல்லி கோடிக்கணக்கான பேர் பலனடைஞ்சிருக்காங்க. பர்டிகுலராக இன்றைய நாளில் இந்த தேவதையோட பெயரை சொல்லி நீங்கள் அழைக்கும்போது அந்த தேவதை நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை இன்றைய நாள் முடிவதற்குள்ளேயே கொடுக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான நாள். எக்காரணத்தை கொண்டும் இதை தவற விட்டுடாதீங்க. பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாதுங்க. நான் சொல்லக்கூடிய முறையில் இந்த தேவதையை நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு கேட்டதை கொடுக்கும். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. இன்று பார்த்தீங்கன்னா தேவதைக்குரிய நாள், அதாவது ஏஞ்சல் டே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 22/2/2025 இந்த 2 அப்படின்ற நம்பர் எத்தனை முறை வந்திருக்கு பாருங்கள். 5 முறை வந்திருக்கு. அதனால தான் இந்த நாளை நம்ம பிரபஞ்சத்துக்குரிய நாள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாளில் நம்ம என்ன கேட்டாலும் நமக்கு கிடைக்கும். பிரபஞ்ச சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த தேவதைகளுடைய சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். இந்த நாளில் பர்டிகுலராக இந்த ஒரு தேவதையை நம்ம அழைக்கும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக இந்த தேவதை கொடுக்கும். இந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நிறைய பேர் இந்த தேவதையுடைய பேரை சொல்லி பலன் கண்டிருக்காங்க. சில பேருக்கு நான் இந்த தேவதை பேரை சொன்னேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்காக தான் தெளிவான ஒரு விளக்கத்தோடு இந்த வீடியோவை இன்றைய நாளில் கொடுக்கறது உங்கள் அனைவருக்குமே சிறந்த பலனை கொடுக்கும். அதனால தான் இன்று இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதாவது இந்த தேவதையுடைய பேர் நித்திகா. இந்த தேவதையை எப்படி அழைக்கணும், நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் அழைச்சி பாருங்கள். கண்டிப்பாக அதாவது உங்கள் வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ, பணம் சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு ப்ரமோஷன் வேணுமா, நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி நல்ல ஒரு சம்பளத்தில் உங்களுக்கு வேலை கிடைச்சி அதன் மூலயமாக உங்களுக்கு பண வரவு ஏற்படணுமா, இல்லை நீங்கள் வெளியில் கொடுத்த பணம் உங்களை தேடி வரணும், நீங்கள் ஏமாந்து விட்ட பணம் உங்களை தேடி வரணும், ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுது, அந்த பணம் கிடைக்கணும் அப்படின்னாலும் சொல்லலாம். 24 மணி நேரமும் உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படணும், உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல க்ரோத் ஆகி மாதம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு பணம் தேவை, ஒரு மாதம் ஒரு 10,000 20,000 என்னுடைய பிஸ்னஸில் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே கண்டிப்பாக இந்த தேவதை பெற்று தருவாங்க. லட்சக்கணக்கான பேர் கிடையாதுங்க, கோடிக்கணக்கான பேர் இந்த தேவதையுடைய பெயரை சொல்லி பலன் கண்டிருக்காங்க. அந்த அளவுக்கு பணத்திற்கான ஒரு தேவதை இவங்களுடைய வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நித்திகா, இவங்களுடைய பேரை முதல்ல நிறைய பேர் தவறாக யூஸ் பண்ணுறீங்க. அவங்களுடைய பேர் நித்திகா, NITIKA, இதுதான் அவங்களுடைய பேர் நித்திகா. இந்த முறையில் தான் நீங்கள் அவங்களுடைய பேரை சொல்லணும். நிறைய பேர் தப்பாக அவங்களுடைய பேரை சொல்கிறீங்க. அதனால தான் உங்களுடைய வேண்டுதல், நீங்கள் கேட்ட படம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். இன்றைய தினத்தில் அதுவும் பர்டிகுலராக இந்த ஏஞ்சல் டேயில் இந்த ஒரு தேவதையை நீங்கள் நான் சொல்லக்கூடிய முறையில் அழைச்சி பாருங்கள். இன்று இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் இந்த தேவதையை நீங்கள் அழைக்கலாம். அதாவது இவங்களை நீங்கள் கூப்பிட போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய பிளேஸில் உட்காந்துக்கோங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உட்காந்துக்கோங்க. ஏதாவது ஒரு மேட்டு, பலகை, இல்லைன்னா ஏதாவது ஒரு பெட்ஷீட் போட்டு அது மேலே உட்காந்துக்கோங்க. நீங்கள் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நல்ல சுத்தமாக இருக்கணும். நல்ல ஒரு ஊதுபத்தியோ இல்லை சாம்பிராணியோ ஏற்றி வச்சு அந்த ரூம் முழுக்க நல்ல ஒரு நறுமணம் வீச வேண்டும். அந்த அளவுக்கு அந்த ரூமை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஹாலில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல சுத்தமாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த தேவதையை ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப அமைதியாக தான் கூப்பிடணும். நம்ம ஆர்டர் போடுற மாதிரியோ சவுண்டாவோ இவங்களை கூப்பிடக்கூடாது.
கிடையாது. இவங்கள நீங்கள் கூப்பிட போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் ஸ்க்ரீனில் அவங்களுடைய சிம்பிள், இந்த சிம்பிள் தான் அந்த நித்திகாக்குடைய ஒரு சிம்பிள். இவங்களுடைய சிம்பிளை நீங்கள் ஒரு டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் மொபைலில் வந்து வால்பேப்பர் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த சிம்பிளை பார்த்து தான் இந்த தேவதையை நீங்கள் கூப்பிட போகிறீங்க. நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் கூப்பிடணும். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இந்த சிம்பிளை நீங்கள் டிஸ்பிளேயில் வச்சுக்கோங்க. அதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சிம்பிளை பார்த்து எப்படி கூப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேவதையை 3 முறை நம்ம அழைக்கணும். மெதுவாக, அமைதியாக, பொறுமையாக நித்திகா 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 அப்படின்னு நம்ம அழைக்கணும். அதாவது இவங்களுக்கு வந்து நம்ம ஆர்டர்லாம் போடக்கூடாது. இவங்கக்கிட்ட ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி தான் நம்ம கேட்கணும். உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உடனடியாக தேவைப்படுது அப்படின்னா அந்த பணத்தை நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. எந்த நேரத்தில் எப்பொழுது உங்களுக்கு தேவைப்படுது, அதாவது இன்னும் ஒரு 2 நாள் கழித்து உங்களுக்கு தேவைப்படுதா, இல்லை ஒரு 3 நாள் கழித்து தேவைப்படுதா, இல்லை இன்று இரவுக்குள்ளே உங்களுக்கு தேவைப்படுதா, அதை வந்து நீங்கள் மனசில், அதாவது அந்த தேவதையிடம் நீங்கள் சொல்லணும். அதாவது எனக்கு ஒரு 20,000 பணம் நாளைக்குள்ளே எனக்கு கிடைச்சிடணும் நித்திகா, தயவு செய்து இந்த பணத்தை எனக்கு பெற்றுத்தாருங்க. நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். கண்டிப்பாக உங்களிடம் நான் கேட்டால் இதை நீங்கள் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு 100% இருக்குது. இந்த பணத்தை எனக்கு நீங்கள் பெற்று கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய இந்த ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியை நான் என்னால் முடிஞ்ச எத்தனை பேருக்கு சொல்ல முடியுதோ அத்தனை பேருக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். அதாவது நான் சொல்கிறேன், உங்களுடைய புகழை நான் அனைவருக்குமே சொல்கிறேன் அப்படின்னு அந்த தேவதையிடம் நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு நித்திகா 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 அப்படின்னு பொறுமையாக நிதானமாக 3 முறை அந்த சிம்பிளை பார்த்து அந்த தேவதையை கூப்பிடுங்க. கூப்பிட்ட பிறகு அந்த தேவதை உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டுனா நீங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ அதுபோல் மகிழ்ச்சியாக இருந்து அந்த தேவதைக்கு நீங்கள் நன்றியை சொல்லுங்கள். இப்படி தான் அந்த தேவதையை நீங்கள் கூப்பிடணும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ ஒரு 2 முறை மட்டுமே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ ஒரு அமைதியான இடத்துல இருந்துட்டு நான் சொன்ன முறையில் இந்த தேவதையை கூப்பிட்டு பாருங்கள். அடுத்தது இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த தேவதையை 3 முறை நித்திகா 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 அப்படின்னு அந்த தேவதையை கூப்பிடுங்க. நீங்கள் கேட்ட பணத்தை வந்து நீங்கள் வந்து ரெக்வெஸ்ட்டாக கேளுங்க, ஆர்டர் போட வேண்டாம். அதே போல் பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த தேவதையை நம்புங்க. நீங்கள் நம்புனா தான் அவங்க வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. எந்த இடத்துலையுமே நீங்கள் கொஷின் மார்க் வைக்க வேண்டாம், டவுட் எதுவுமே வேண்டாங்க. கண்டிப்பாக இந்த தேவதை நீங்கள் கேட்ட பணத்தை கொடுப்பாங்க. உங்கள் பிஸ்னஸில் நல்ல க்ரோத் ஆகணும், 24 மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரணும், பணப்புழக்கம் உங்ககிட்ட இருந்து கொண்டே இருக்கணும். மொத்தத்தில் பணம் நம்மளை தேடி வந்து கொண்டே இருக்கும். நம்ம கேட்ட பணத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கணும். அப்படின்னா இந்த தேவதையுடைய பெயரை நீங்கள் நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் ஒரு முறை கூப்பிட்டு பாருங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்று ஒரு நாள் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இன்று ஒரு நாளும் நீங்கள் செய்யலாம். நீங்கள் கேட்ட பணம் கிடைச்சிட்டுனா ஒரு 10 நாள் கேப் விட்டுட்டு திருப்பி அடுத்தது உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதற்காக இந்த தேவதையை நீங்கள் கூப்பிடலாம். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பணம் தேவைப்படுதோ அப்பொழுதெல்லாம் இந்த தேவதையை நீங்கள் கூப்பிடும்போது நிச்சயமாக நீங்கள் கேட்ட பணத்தை இந்த தேவதை கொடுக்கும். முழுக்க நம்பிக்கையோடு இன்று நீங்கள் இந்த தேவதையை கூப்பிட்டு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை உடனடியாக கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.